வணக்கம், வெல்கம் டு சித்ரா அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மிளகா போட்டு தேங்காய் பால் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் வந்து ஃப்ரை, இதுதான் பண்ண போறோம் நாம. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சாதம் வடிக்கும் போது அந்த பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக குக்கரில் வந்து நீங்கள் இந்த வடிகட்டி சொல்லலாம் ஹோலாக இருக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் சாதம் வந்து இப்போ 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 டம்ளர் அதில் தண்ணி விட்டு அந்த அரிசியெல்லாம் அலம்பி அதில் போட்டுட்டு வச்சு ஒரு விசிலோ இல்லை கரெக்டாக ஃபுல், அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுங்க. அப்புறம் மீடியமில் வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் ப்ரெஷர் அடங்கினோடனே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கஞ்சி அழகாக வெடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே இது உள்ள வச்சு அப்படியே கொதிக்க வச்சு லைட்டாக சும்மா மூடி வச்சுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் கஞ்சி வெடிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த சுற்றுமோ அப்படிங்கிற பயம்லாம் இல்லை, டக்குன்னு அதை பிடிச்சி எடுத்துடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம். இது வந்து லீ கசினால கிடைக்கிது. நான் ஆக்சுவலாக வாங்கும் போதே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதில் 2 சைஸ் இருக்குது. நான் வந்து என்னோட குக்கருக்கு தகுந்த மாதிரி சைஸ் வாங்கியிருக்கேன். இதில் பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. சரி, உங்களுக்கு குக்கர் வந்து எந்த சைஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுடைய நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு. பாருங்க, 6 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 கப்பு தண்ணி நீங்கள் விட்டுக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் வடிக்கிறதுக்கும். பாருங்கள், இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் விட போகிறேன் நான். இந்த பக்கம் அதுக்குள்ளே வந்து நம்ம வேப்பம்பூ வறுத்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம் தான். ஸோ முதல்ல வேப்பம்பூவை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாதத்தில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஸோ வறுத்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கிறேன். வேப்பம்பூ வந்து லேசாக பரட்டி எடுத்துக்கலாம். வேப்பம்பூ வந்து வறுபட்டு எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட போகிறோம்.
கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. இப்போ வந்து உளுத்தம் பருப்பும் சீரகமும் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காவை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பில் போட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது அதையும் சேர்த்துருவோம். நாம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் நான், நம்ம கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மூடி வச்சுருவோம். வேகலாம். வாழைக்காய் வந்து வெந்திருக்கும் பாருங்க. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, இது கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி பரப்பி வச்சுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி அப்படியே பரப்பி வச்சுருங்க. ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்துருக்கு. ஸோ மீடியமில் வச்சு இன்னொரு விசில் விட்டுருங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து நான் வந்து குக்கரில் எனக்கு பழகிடுத்து. நீங்கள் வந்து உங்கள் குக்கரில் இருந்து சமைக்கும் போது இந்த மாதிரி கஞ்சி பிடிக்கணும்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்போ தான் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா சில சமயம் குழஞ்சி போயிடுது அப்படின்னு நினைப்பீங்க. சில சமயம் வந்து வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும். அது ஆமாம், ஒவ்வொரு குக்கருக்கு தகுந்த மாதிரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் இல்லை. நான் இந்த மாதிரி சமைக்கும் போதே வந்து பாத்திரமும் வந்து கையோட தேய்ச்சி அப்படி இப்படி தொடச்சி வச்சிருவோம். அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலை டக் டக் டக்குன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு விசில் வந்துடுது. ஸோ ப்ரெஷர் அடங்கட்டும். அதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது நம்ம பண்ண போகிறது வந்து தேங்காய் பால் குழம்பு. அதான் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் விடுறேன். பஜ்ஜி மிளகா போட்டு தேங்காய் பால் குழம்பு. ஆமாம், பஜ்ஜி மிளகா போட்டு தேங்காய் பால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸ்லேயும் பண்ணலாம், முருங்கைக்காயிலையும் பண்ணலாம். பட் பஜ்ஜி மிளகாய்க்கு ஒரு டேஸ்ட்டு, பீன்ஸ்க்கு ஒரு டேஸ்ட்டு, ஒவ்வொரு காய் மாறுபடும் போது கண்டிப்பாக டேஸ்ட்டும் வந்து வித்தியாசப்படும். இதுக்கு வந்து கடுகு சோம்பு மட்டும் தாளிச்சா போதும், வேறு எதுவும் வேண்டாம். அது மாதிரி சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3 பஜ்ஜி மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு, இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன், பஜ்ஜி மிளகாவும் போடுறோம் இல்லையா, அதனால் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து தனியா பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு, அப்போ எப்பயும் போல மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம், உப்பு சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. இது வந்து தண்ணி பால், அதாவது 2வது பால். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் 2வது பால். இது வந்து முதல் பால், இது திக்காக இருக்கும். ஒரு தேங்காயோட பால், மீடியம் சைஸ் தேங்காய், மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் நான். இந்த அப்படியே திருப்பி விட்டுருவோம். ரோஸ்ட் ஆக தெரியுது உங்களுக்கு இந்த சைடு. தேங்காய் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கடுகு சோம்பு தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம். லைட்டாக பின்னாடி மாறி வதங்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள், வாழைக்காய் கழுவி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மூடி உரமாக வச்சுருவோம். இங்கேயும் வந்து வெங்காயம் மாதிரி நல்லா வதங்கிடுது. கண்ணாடி மாதிரி
சாரி, வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அர்ஜென்ட்டில் அண்டா அதில் கூட கை போகாதுன்னு சொல்கிற மாதிரி மறந்துட்டு மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். தக்காளியும் வெங்காயமும் வதங்கிட்டு இப்போ பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம பஜ்ஜி மிளகாயும் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம சாம்பார் பொடி, தனியா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். உப்பு, சாம்பார் பொடி, அப்புறம் தனியா பொடி லைட்டாக ஒரு பரட்டிட்டு அப்புறம் 2வது பால், தண்ணி பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்க்கணும். தண்ணி பால் சேர்த்து கொதிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு பால் சேர்த்து கொதிக்கக்கூடாது, திக்காக எடுத்துருக்கிறது பால் சேர்த்து. அதனால் இப்போ முதல்ல 2வது பாலை சேர்த்து கொதிக்க விடுவோம். ஒரு பரட்டியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ தண்ணி பால் சேர்க்கணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். இங்கே வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே பாருங்கள் ப்ரெஷர் அடங்கிடுது. கஞ்சி வடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் எடுத்துட்டு கஞ்சி வட்டி இருக்கும். இந்த மாதிரி கீழே வடிஞ்சிடும் இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி கீழே வடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஃபுல் கஞ்சி வடிஞ்சிருக்கும். கரெக்டாக இருக்கும் சாதம். கஞ்சி வந்து வடிஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம மூடிட்டு ஓரமாக வச்சிடும். 2வது பால் சேர்த்து நல்லா கொதிச்சுடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த பஜ்ஜி மிளகாயும் நல்லா வெந்துடுது. இப்போ வந்து முதல் பால் சேர்க்க போகிறோம். திக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை சேர்க்கணும். அந்த பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள், லைட்டாக அந்த இது ஒரு மாதிரி வரும், ஒரு முத்துக்கொதி மாதிரி வரும். அப்போ ஆஃப் பண்ணிடணும் நாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தாங்க, நல்ல சுட சாதத்தில் நெய்யையும் விட்டுண்டு இந்த தேங்காய் பால் குழம்பையும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும். இதுக்கு காரக்கறி இல்லைன்னா அப்பளம், வடாம் எத்து தொட்டுண்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து பஜ்ஜி மிளகா போட்ட தேங்காய் பால் குழம்பு, வாழைக்காய் வந்து ஃப்ரை, அப்புறம் எப்பயும் போல் வேப்பம்பூ சாதம். வேப்பம்பூ வந்து நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை வந்து சாதத்தில் சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ருவோம் நாங்கள். இன்றைக்கி அவ்வளோதான். இதை நான் வந்து ஆஃப் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப கொதிக்கக்கூடாது. பாருங்க, தெரியுதா? லைட்டாக கொதி மாதிரி வருது. அவ்வளோதான். இதுக்கு மேலே கொதிச்சானா வந்து நீர்த்து போயிடும். தேங்காய் பால் வந்து திக் பால் விட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான். நம்மளோடது வந்து தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடுது. அப்போ நான் இப்போ கஞ்சி வடித்தேன் இல்லையா, கஞ்சி வடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது ப்ரீமியர் பிராண்டு தான். அந்த வடிகட்டி வந்து ப்ரீமியர் பிராண்டோடது. ப்ரீமியர் ஷோரூம் எல்லா ஷோரூம்லேயும் கிடைக்கும். நான் வந்து இங்கே இருக்கிற லீகசினால தான் நான் வாங்கினேன். அதே மாதிரி அந்த குக்கர் வந்து நிறைய பேர் குக்கரும் கேட்டிருந்தீங்க. அது வந்து நேத்ரா பிராண்ட், அதாவது ப்ரீமியரோட ஒன் ஆஃப் த பிராண்ட் வந்து நேத்ரா. ஸோ அதோடது தான். அதுவும் வந்து நல்லாயிருக்கு. டக்குன்னு வந்து சாதம் அதிலே வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கு. எல்லாமே காய்கறிலேருந்து எல்லாமே சீக்கிரமாகவே வெந்துடுது. ஸோ அந்த குக்கருமே நல்லாயிருக்கு. ரெண்டுமே வந்து லீகசினால தான் இருக்குது. ப்ரீமியர் ஷோரூமில் எங்கே போனாலுமே உங்களுக்கு கிடைக்காது. நான் உங்கள் நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். சமையல்லாம் முடிஞ்சிருது. இப்போ வந்து ஓட்டு போட்டு வர போகிறேன். ஓட்டு போட்டு வந்துட்டு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நாங்கள் ஓட்டு போட்டு வந்துட்டோம்.